ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாட்னாக்கு போயிருந்தாங்கள, அங்கே போய் அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கள. பேசையில் சோழன் சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் வந்து உங்கள் மகளுக்காண்டி 25 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபா கையிலையும் கொடுப்பாரு. நீங்கள் வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் அப்பாட்ட அந்த பையன் சொல்கிறாப்புல, பையா சொல்கிறாப்புல, எப்பா அவர் கட்ட பஞ்சாயத்து குடிச்சிக்கிட்டு இங்கிட்டு பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. அந்த அண்ணன் இவங்க தான் நகை போடுறேன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்னப்பா உங்களுக்கு, அவங்க போடுவாங்கப்பா அப்படி 6 மாதம் டைம் இருக்குல்லப்பா, அதுக்குள்ளே அவங்க போட்டுருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி பையா சொல்கிறாரு. சொன்னோன்னையும் கொஞ்சம் நேரம் அவங்க அப்பா யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்த்துட்டு அப்புறம் சரின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொன்னோன்னையும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, வானதி எப்பயும் போல் இவங்க குடும்பத்தை பார்க்குறக்காண்டி பாவம் கஷ்டப்பட்டு இங்கே வந்து மாவு வாங்கிட்டு வந்து இட்லி ஊற்றி அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு தான் பாண்டினாலையும் பல்லவனாலையும் முடியலை. என்ன செய்கிறதுன்னு தெரியலை. மூஞ்சில் முடித்த மாதிரி வேணான்னு சொல்லவும் முடியாமல் அந்த இட்லியை சாப்பிட்றாங்க. சாப்பிடையில் அவங்க மாமாவுக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. இல்லைம்மா, நான் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை விரதம், எனக்கெல்லாம் நீ கொடுத்துறாதம்மா, நீயே கூட சாப்பிடுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லி முடித்தோடனே பல்லவன், நான் காலேஜ் கிளம்புறேன், மத்தியான சாப்பாடை நான் கேன்டீனில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாரு. அதுக்கு ஐயோ, அப்படிலாம் கேன்டீன்லலாம் சாப்பிடக்கூடாதுடா, சாப்பிட்டா சேராமல் போயிரும்டா அப்படின்னு சொல்லி இட்லியை டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே காமிக்கிறாங்க. இங்கே வந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கையில் கொஞ்ச நேரம் அண்ணனும் சந்தாவும் பேசட்டும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டனால சரின்னு சொல்லி சந்தாவையும் அண்ணனையும் பேச விடுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கையிலே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்தோடனேயுமே என்னால் முடியலை, இங்கே இருக்க முடியலை, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் உங்களை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொன்னோடனே அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கையில் நம்ம நிலாவும் சோழனும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் அன்னை அடக்கி வச்சுருந்துருக்கு, இவ்வளோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அன்னை மூஞ்சியை கஷ்டமாக காமிச்சிருந்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே வா, அம்மா கூப்பிட்றாங்க, அப்பா கூப்பிட்றாங்கன்னொன்னே சரின்னு சொல்லி சந்தாவும் இங்கிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு சந்தாவை கொண்டு போய் ஒரு ரூமில் போட்டுறாங்க. ரூமில் போட்டோன்னையும் சோழன், நிலா, சேரன் 3 பேரும் கிளம்புறாங்க. நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பையா, சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. கேட்க மாட்டேங்குது. சரின்ட்டு இவங்க வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. கிளம்பிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு காமிக்கிறாங்க. எப்பயுமே கம்பீரமாக இருக்க நடேசன் வந்து இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளில் ஊட்டி வந்துக்கிட்டே இருக்கையிலேயே ஒரு மாதிரியாக இருக்கார். பாண்டி கடைக்கிட்ட வந்தோடனேயுமே கடையில் சைக்கிளை நிப்பாட்டிட்டு சேரில் உட்கார்றாரு. பாண்டிக்கு வந்து அது ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன தான் அப்பாவை பிடிக்கலாட்டினாலும் ஒரு கல்யாணம் கூட பண்ணாமல் தன்னை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்குரிய மரியாதை அவன் கொடுத்து தானே ஆகணும். அதனால என்ன செய்யுது ஏது செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வேலை பார்க்குற பையன்கிட்ட தண்ணி கேட்டு தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க ஆட்டோ பிடிச்சி. பார்த்தீங்கன்னா பிபி கூடி இருந்திருக்கு. பிபியா அப்படின்னா என்ன, எனக்கு பிபி சுகரு லொட்டு லோஸ்க்கெல்லாம் எனக்கெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா, நீ வேறு என்ன அப்படின்னு. இல்லைங்க, உங்களுக்கு பிபி கூடி இருக்குது, இந்த மாத்திரையை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபுல்லாக சரி பண்ணிட்டு வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு பாண்டியோட ஒர்க் ஷாப்பில் கூட்டிகிட்டு வந்து படுக்க போட்டு ஃபேனை போட்டு விட்றாரு. இதோட நாடகம் முடிஞ்சிருச்சு.